நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இவங்க 2 பேத்துக்கு இடையிலான விவாகரத்து வழக்கு. அந்த விவாகரத்து வழக்குல சங்கீதா தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய கூடுதல் புகார்களால சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பெரும் பரபரப்பும், அதிர்வலையும் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில மைக் மோகன்னு வந்து ஒருத்தர் இருந்தார். எல்லாருக்குமே வந்து தெரியும். அவர வெள்ளி விழா நாயகன்னு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. அவர் மேல ஒரு அபாண்டமான ஒரு நடிகை வந்து பார்த்தேன்னா, பழி ஒண்ணு போட்டாங்க. HIV வந்து இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருடைய சினிமா கரியர், அந்த எதிர்காலமே வந்து பார்த்தோன்னா, மொத்தமா வந்து குளோஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னா, இங்க வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள கூட சமாளிச்சிடலாம். பட் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில உளவியல் ரீதியான பிரச்சனைகள யாராலயும் வந்து சமாளிக்க வந்து முடியாது. இப்ப நடிகர் விஜய்க்கு வந்து எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படித்தான். குறிப்பா அவருடைய மனைவி சங்கீதா சொல்லும்போது, விஜயினுடைய கேரக்டர பத்தி வந்து சொல்றாங்க. அதாவது குறிப்பா விஜயோட மனநலம் குறித்து அவங்க எழுப்பியுள்ள கேள்வி இங்க முக்கிய விவாத பொருளா வந்து மாறியிருக்குங்க. கல்யாணமாகி 27 வருஷத்துக்கு அப்புறமா விவாகரத்து வந்து கோரியுள்ள சங்கீதா, தன்னோட மனுவுல விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் நடத்தை குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய்க்கு மனநல கோளாறு இருக்கிறதாவும், அவர் ஒரு மனநல சரியில்லாதவர்னும் சங்கீதா தன்னோட மனுவுல ரொம்ப டைரக்டாவே வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருக்காங்க. இது அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியையும், கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 2021ல ஒரு பிரபல நடிகையோட விஜய் உறவுல இருப்பதாகவும், அது திருமணத்தை மீறிய உறவாக இருந்ததாகவும், அந்த நடிகைய வீட்டிற்கே அழைத்து வந்து, அவங்க முன்னாடியே வந்து சங்கீதாவ இன்சல்ட் பண்ணதாவும், அதனால தான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த நடிகை என்னோட கணவருடன் இருக்கும் புகைப்படங்கள சமூக வலைதளங்கள்ல பகிரங்கமா வெளியிட்டபோது, விஜய் அத வந்து தடுக்காம மௌனமா இருந்தாரு. நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன். அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. அதெல்லாம் வந்து வேண்டாம் விஜய்ன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா, அவரு வழக்கம் போல எப்பயும் சைலன்ட்டா இருக்கிற மாரி சைலன்ட்டா இருந்தாரு. இது எனக்கு ஒரு பொது வெளியில பெரிய அவமானத்தை ஏற்படுத்துறது மாரி இருந்தது அப்படின்னு சங்கீதா தெரிவிச்சிருக்காங்க. ஒரே வீட்ல இருந்தாலும் 2021ல இருந்து 2 பேருமே பிரிஞ்சே வாழ்றதாவும், தன்னோட குழந்தைகளின் படிப்பு மற்றும் எதிர்காலத்துக்காக மட்டும் தான் இதுவரைக்கும் சைலன்ட்டா இருந்ததாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. தனக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுக்கப்பட்டா, அந்த நடிகை யாருங்கிறத ஆதாரங்களோட இந்த வழக்குல தேவைப்பட்டா குற்றவாளியா ரெஸ்பாண்டன்ட்ன்னு வந்து பார்த்தோன்னா சேர்ப்பேன் அப்படின்னு சங்கீதா பகிரங்கமா எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிர அரசியல்ல இறங்கி இருக்கக்கூடிய விஜய்க்கு குடும்ப ரீதியான இந்த புகார்கள் மற்றும் அவரது மனநலம் குறித்த விமர்சனங்கள் அரசியல் ரீதியாகவும் விஜய்க்கு வந்து பெரும் சவாலாக வந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப ரீசெண்டா ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள் விஜயினுடைய திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ரீரிலீஸ் பண்ணதுல ஒட்டுமொத்தமா தியேட்டர் கலெக்ஷன் வந்து 10,000 கூட இப்போ வரைக்கும் வந்து தாண்டல அப்படிங்கிற ஒரு புகாரும். அதே சமயத்துல இதுக்கெல்லாம் வந்து காரணம் இப்ப ரீசெண்டா சங்கீதா வந்து கொடுத்த இந்த விவாகரத்து விவகாரம் தான் இப்படியெல்லாம் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.